ஃபோட்டோகிராஃபி பைத்தியம். எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோவோ, ஒரு நல்ல சீன் பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ, இல்லை ஒரு நல்ல சுச்சுவேஷன் பார்த்தோன்னா அது ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறதோ, சோஷியல் மீடியாவில் போடுறதோ, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சில ஹேபிட்ஸ் உண்டு. அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது. அதனால் இதுவே ப்ரோக்ரெசிவாக போனால் ஃப்யூச்சரில் ஐ மே கெட் சம் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருக்க. அது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன். ஸோ நல்ல ஒரு ஃபோனு ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க, ஹேண்டியாக பாக்கெட்டில் வச்சுன்னு போகிற மாதிரி. போகிற இடத்துல ஒரு நல்ல சந்தர்ப்பமோ ஒரு சீனோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்துப்பேன். அது வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, எந்த ஃபோன் வாங்குறதுன்னா அவங்க சொன்னாங்க, ஐஃபோனு வாங்க, அதில் வந்து உங்கள் பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க பேச்சு கேட்டு ஐஃபோன் வாங்கிட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது, ஃபோட்டோ நல்லா வரணுமுன்னா ஃபேஸு நல்லா இருக்கணும். ஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்காது. ஃபேஸு நல்லா இருந்தால் பிக்சர் நல்லா வரும், ஃபோட்டோ நல்லா வரும் அப்படின்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. ஸோ ஃபோனு அந்த ஃபோனு இந்த ஃபோனு இல்லை, ஃபேஸு நல்லா இருக்கணும். அப்போ தான் குவாலிட்டி ஆஃப் த பிக்சர் நல்லா இருக்கும். இது பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஐஃபோன் வாங்கினா ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது மூஞ்சி நல்லா இருக்கணும்னு. லேட்டாக தெரிஞ்சிருக்கு இந்த அம்மாவுக்கு. எனிவே, தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.